வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னை தனது கருவியாக்கி இந்த பாட அறிவை என் மூலமாக தங்களுக்கு வழங்கும் எல்லாம் வல்ல இறைநிலைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி பணிந்து வணங்கி இன்றைய பாடத்தை துவக்குகிறேன். இன்னைக்கு நம்ம அறம் செய்ய விரும்பு யூடியூப் சேனல்ல பார்க்க போற பாடம் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் அப்படின்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன வகைகள் இருக்கு, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது, அதோட முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் என்றால் என்ன? எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் என்பது ஒரு மின்சார வெல்டிங், அதாவது எலக்ட்ரிக் வெல்டிங் ப்ராசஸ். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெல்டிங் ப்ராசஸ் செயல்முறை. இதில் ஹை கரண்ட் லோ வோல்டேஜ் பயன்படுத்தி நம்ம வெல்டு பண்ணுறோம். இதில் அழுத்தம் கொடுத்து தான் நம்ம வந்து இணைப்பை ஏற்படுத்துகிறோம். அதனால இது வந்து ஒரு ப்ரெஷர் வெல்டிங் டைப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு போல புரிஞ்சுக்குவோம். அதாவது ஒரு மெட்டல் இருக்கு, அதில் நம்ம வந்து கரண்ட் பாஸ் பண்ணுறோம். அந்த மெட்டலுக்கு அந்த கரண்ட்டை வந்து எதிர்க்கிற, தடை செய்ய முயற்சிக்கிற இயல்பான ஒரு பண்பு இருக்கு. அந்த பண்புக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். அந்த மாதிரி தன் மீது பாய்கின்ற மின்சாரத்தை எதிர்க்கின்ற அந்த கடத்தியோட பண்புனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மெட்டல்ல வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து வெல்டு பண்ணுறோம். அதாவது பொருள்களில் இயல்பாகவே இருக்கும் மின் எதிர்ப்பு தன்மையை பயன்படுத்தி வெல்டிங் செய்வதற்கான வெப்பம் உண்டாக்கப்படுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் அப்படி தான் நம்ம வெல்டிங் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்னு சாதாரணமாக நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா மின் தடை பற்ற வைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் பல டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்றது நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கின் வகைகள் யாவை? ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு மேலே பார்ப்போம். ஸ்பாட் வெல்டிங், ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வெல்டிங், செகண்ட் சீம் வெல்டிங், தேர்ட் ஒன் ப்ரொஜெக்ஷன் வெல்டிங், ஃபோர்த் ஒன் அப்செட் பட் வெல்டிங், ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபிளாஷ் பட் வெல்டிங். ஒவ்வொரு வகை வெல்டிங்கிலும் பயன்படும் எலக்ட்ராடுகள் பல வடிவங்கள் மற்றும் அளவுகள் கொண்டவை. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து காப்பர் எலக்ட்ராட்ஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் எலக்ட்ராட்ஸோட ஷேப்பு, சைஸு வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அனைத்து வகை ரெசிஸ்டன்ஸ் வகை செயல்முறைகளும் ஒரே தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றன. ஸோ பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த எல்லா ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கும் சேம் பிரின்சிபல் தான். இது என்ன பிரின்சிபல்ங்கிறது நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கின் தத்துவம் என்ன? ஒரு மின்னோட்டமானது மின்சார எதிர்ப்பை, அதாவது ரெசிஸ்டன்ஸை கடந்து செல்லும் பொழுது அது வெப்பத்தை உருவாக்குகிறது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு மெட்டலுக்கு இயல்பாகவே வந்து தன் மீது பாய்கிற மின்சாரத்தை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது மெட்டலோட ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை கடந்து கரண்ட் போகும்போது அங்கே என்ன ஆகுது, ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது. மெட்டலின் வகை, மேற்பரப்பு நிலைமைகள், வழங்கப்படும் மின்னோட்டம், வழங்கப்பட்ட மின்னோட்டத்தின் கால அளவு, டைம் போன்றவற்றை பொறுத்து உற்பத்தி செய்யப்படும் வெப்பத்தின் அளவு இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகி இருக்கும். ஆக்சுவலாக மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்பட்டு வெல்டிங் செய்ய தேவையான வெப்பம் பெறப்படுகிறது. இங்கேயும் வந்து நம்ம கரண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் வந்து ரெசிஸ்டன்ஸ்னால ஹீட் எனர்ஜியாக மாற்றப்பட்டு நமக்கு வந்து வெல்டிங் செய்ய தேவையான வெப்பம் நமக்கு கிடைக்குது. மின் எதிர்ப்பு அதிகபட்சமாக இருக்கும் இடத்தில் மிக உயர்ந்த வெப்பம் உருவாகும். எந்த இடத்துல வந்து இந்த மின் தடை, மின் எதிர்ப்பு அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து வெப்பம் நல்லா அதிகமாக கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் உற்பத்தியாகும் வெப்பம், ஹீட் ஜென்ரேட்டட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா அதோட ஃபார்முலா வந்து H=I²RT அப்படிங்கிற நம்ம ஃபார்முலா மூலமாக தான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் உண்டாகிற வெப்பத்தை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அது எப்படின்னு அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். இந்த எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் உண்டாகிற வெப்பத்தை நம்ம எப்படி வந்து கணக்கிடுறது
ஸ்லைடு இருக்குது, ரொம்ப கூர்மையாக கவனிங்க, உங்களுக்கு நிச்சயமா நல்லா புரியும். அதாவது இந்த நமக்கு வெல்டு செய்ய என்ன வேணும், ஹீட் வேணும் இல்லையா, இந்த ஹீட் எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பல டைப் ஆஃப் மெட்டல் வெல்டு பண்ணுவோம், பல திக்னஸில் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ ஹீட்டு நமக்கு வேணும் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ அந்த வெப்பம் எவ்வளோ வந்து உருவாகுது அப்படிங்கிறதுக்கு கணக்கிடுறது அந்த ஃபார்முலா. ஹீட் ஈக்குவல் டு the heat generated equal to I squared RT. அதில் ஹச்சுங்கிறது ஹீட் ஜென்ரேட்டட், அதாவது உருவாக்கப்படும் வெப்பம். அது எதில் இருக்கணும், யூனிட் வந்து ஜூல்ஸ். அதே ஐங்கிறது வந்து கரண்ட், அது வந்து என்ன யூனிட்ல இருக்கணும், ஆம்ஸில் இருக்கணும். ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ், என்ன யூனிட்ல இருக்கணும், அது ஓம்ஸில் இருக்கணும். ஸோ டீன்றது டைம், மின்னோட்டம் செலுத்தப்படும் நேரம், அது எதில் இருக்கணும், செகண்ட்ஸில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த யூனிட்ல இருந்தால் தான் ஹீட் ஜென்ரேட்டர் வந்து நமக்கு ஜூல்ஸில் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஹீட்ன்றது நமக்கு எனர்ஜி. இந்த எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா பவர் இன்ட்டு டைம். இதுதான் வந்து, அதாவது எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு பவர் இன்ட்டு டைம், H ஈக்குவல் டு P இன்ட்டு T அப்படின்னு கொடுத்துருக்கேன். கவனிங்க, இதில் பவர் பார்த்தீங்கன்னா வாட்டில் இருக்கணும், டைம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் இருக்கணும். இந்த எனர்ஜிங்கிறது ஜூல், எனர்ஜிங்கிறது ஹீட் எனர்ஜி ஒன்றும் இல்லை. ஸோ நமக்கு தெரியும் பவர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எனர்ஜி அதாவது எனர்ஜி ஹீட் ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு பவர் தெரியணும், டைம் தெரியணும் இல்லையா. ஸோ நம்ம பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தா பவர்ன்றது வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். பவர் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு வி இன்ட்டு விஐ. ஸோ ஒரு ஓம்ஸ்ல பிரகாரம் பார்த்தீங்கன்னா வி இருக்கு இல்லையா, வி வந்து ஐஆர், வோல்டேஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இதுதான் வந்து ஆக்சுவலாக வோல்டேஜுக்கான ஃபார்முலா. ஸோ அந்த பவரில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இருக்கு இல்லையா, அந்த வோல்டேஜுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வோல்டேஜோட ஃபார்முலா இருக்கக்கூடிய ஐஆரை சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது சின்ன கால்குலேஷன், கவனமாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். எனவே வியின் மதிப்பை பவர் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னாக்க பி ஈக்குவல் டு விஐ அப்படிங்கிறது விக்கு பதிலாக நம்ம ஐஆர் போடுறதுனால ஐஆர் இன்ட்டு ஐ, ஸோ ஐ ஸ்கொயர்டு ஆர் அப்படின்னு நமக்கு வந்து கால்குலேட் ஆகிடும். ஸோ பவர் நமக்கு கொடுக்குற இன்புட், பவர் இன்புட் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கொயர்டு ஆர். கவனிச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் நம்ம கொடுக்குற பவர் இன்புட் ஈக்குவல் அப்படின்றத நம்ம வந்து ஐ ஸ்கொயர்டு ஆர்ன்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் அப்போ நம்ம பவர் இன்ட்டு டைம், அதுதான் எனர்ஜி. ஸோ எவ்வளோ நேரம் கொடுக்குறோங்கிறது டைமில் வந்துடுது இல்லையா. ஸோ இது டி. ஸோ பவர் இன்புட்டுங்கிறது பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்டு ஆர். ஹீட் ஜென்ரேட்டர் அதாவது உற்பத்தி ஆகிற வெப்பம் பார்த்தீங்கன்னாக்க ஹச் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்டு ஆர்டி. இந்த ஸ்லைடு உங்களுக்கு புரியணும்னா திரும்ப கூட நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இது ரொம்ப அடிப்படை, இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் மெஷினின் பாகங்கள் மற்றும் அமைப்பு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் பல டைப் ஆஃப் வெல்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் ஜென்ரல் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் என்னென்ன பாகங்கள் இருக்குது, அதோட வேலைகள் என்ன, அதோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம். இது இயந்திரத்தின் முக்கிய அமைப்பாகும். மெஷினின் வகையை பொறுத்து, அதாவது நிலையானதா இல்லை சிறிய வகையா, போர்ட்டபிளா ஸ்டேஷனரியா அப்படின்ற பொறுத்து அளவு மற்றும் வடிவத்தில் வேறுபடும் இந்த ஃப்ரேம் வந்து. தென் ஃபோர்ஸ் மெக்கானிசம். ஃபோர்ஸ்ன்றது நம்ம அழுத்தம் கொடுக்கறது. அது நம்ம வந்து இதை வந்து ப்ரெஷர் டைப் வெல்டிங்கு, நம்ம ப்ரெஷர் கொடுத்து தான் மெட்டலை இணைக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது, அது பேர் வந்து ஃபோர்ஸ் மெக்கானிசம். மேற்புறம் உள்ள எலக்ட்ராய்டு ஹோல்டர் இணைக்கப்பட்டுள்ள லிவருக்கு அந்த பாட்டம்ல ஒரு எலக்ட்ராய்டு இருக்கும், அப்பர் ஒரு எலக்ட்ராய்டு இருக்கும். அந்த அப்பர் எலக்ட்ராய்டு வந்து ஒரு லிவர்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லிவருக்கு வந்து ஏர் கம்ப்ரஸர் மற்றும் ராக்கராம், இது மூலியமா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து தேவையான ஹை ப்ரெஷர் நம்ம கொடுக்குறோம். இதுதான் ஃபோர்ஸ் மெக்கானிசம். அடுத்தது வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த வெல்டிங் மெஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டெப் டவுன் வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் தான் பயன்படுத்துகிறோம். இது வெல்டின் புள்ளியில் தேவையான மின்னோட்டத்தை பாய்ச்ச பயன்படுகிறது. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வெல்டு பண்ணணுமோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு இந்த வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் எலக்ட்ராய்டு. இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் எலக்ட்ராய்டுகள் பயன்படுகின்றன. இதில் நம்ம வந்து காப்பர் எலக்ட்ராய்டு தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா காப்பர் தான் வந்து மின்னோட்டத்தையும் அதே மாதிரி வெப்பத்தையும் பார்த்தீங்கன்னா, அதாவது கரண்ட்டையும் சரி ஹீட்டையும் சரி நல்லா கடத்தும். அதனால தான் நம்ம வந்து காப்பர் எலக்ட்ராய்டு பயன்படுத்துகிறோம். எலக்ட்ராய்டுகள் வெல்டு பகுதியில் தொடர்பு கொள்வதற்கும் குறிப்பிட்ட நேரம் வெல்டு பகுதியில் நீடித்து அழுத்தம் தரவும் மெக்கானிசம் உள்ளது. ஸோ நம்ம காப்பர் எலக்ட்ராய்டு பயன்படுத்தணும்னு பார்த்துட்டோம். அந்த மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, வெல்டு பண்ண போகிற மெட்டல்ஸில் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கும்
ஸோ அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வந்து அந்த ப்ரெஷரில் வந்து அந்த எலக்ட்ராட்ஸ் இருக்கிறதுக்கும் தனியாக மெக்கானிசம்ஸ் இருக்குது. எலக்ட்ராடுகள் வாட்டர் கூலிங் முறையில் குளிர்விக்கப்படுகின்றன. அந்த காப்பர் எலக்ட்ராட்ஸ் வந்து கூல் பண்ணுறதுக்கு நம்ம வாட்டர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். தென் டைமிங் கண்ட்ரோல்ஸ். இதில் கரண்டின் அளவு, பாயும் நேரம் மற்றும் எலக்ட்ராடுகள் வெல்டு பகுதியில் தொடர்பு கொண்டிருக்க வேண்டிய காலம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் சுவிட்சுகள் உள்ளன. இந்த டைமிங் கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கரண்ட் செட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி கரண்ட் எவ்வளோ நேரம் பாயணுன்றதுக்கும் சரி, அதே மாதிரி எலக்ட்ராட் வந்து அந்த கான்டாக்ட் ஏரியாவில் எவ்வளோ நேரம் இருக்கணும், இந்த ப்ரெஷரில் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து இந்த டைமிங் கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குது. எலக்ட்ராடுகளை குளிர்விக்க நீர் குளிர்விக்கும் ஏற்கனவே சொன்னா இல்லையா, காப்பர் எலக்ட்ராட் வந்து நம்ம வந்து வாட்டர் கூலிங் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு வாட்டர் கூலிங் சிஸ்டம் இருக்குது. இதில் வந்து ஒரு நீர் தொட்டி மற்றும் நீர் செல்வதற்கான ஹோஸ் டியூப் அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஃபைன். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கின் மெஷின் எவ்வாறு வேலை செய்யுது? இந்த மெஷினரிஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து 5 டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் பார்த்துருக்கோம். ஆல் ஓவராக வந்து இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக பார்த்துருவோம். வெல்டு செய்யப்படும் மெட்டலின் வகை, டைப் ஆஃப் மெட்டல் மற்றும் தடிமன், திக்னஸ் ஆகியவற்றை பொறுத்து வெல்டின் மெஷின்கள் மற்றும் வெல்டின் உபகரணங்கள் பயன்படுகின்றன. ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் மெட்டலை வெல்டு பண்ண போகிறோம், அந்த மெட்டலோட திக்னஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மெஷின் செலெக்ஷன்ஸ் நம்ம இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெஷின் வந்து செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அசசரிஸ் செலக்ட் பண்ணுவோம். நம்ம இணையக்கூடிய பரப்பில் அசுத்தங்கள் இல்லாமல் நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். இது ஜென்ரல் தான் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்க 5 வகை வெல்டிங் இருந்தால் கூட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வெல்டிங், சீம் வெல்டிங், ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம லேப் ஜாயின் தான் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்சர்ட் வெல்டிங்லையும் ஃப்ளாஷ் பட் வெல்டிங்லையும் நம்ம வந்து பட் ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த லேப் ஜாயிண்டாக இருக்குன்னா அந்த பட்டாகிற இடத்துல எந்த இடத்துல நம்ம நினைக்க போகிறோமோ அந்த இடத்துல அசுத்தங்கள் இல்லாமல் நம்ம ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணணும். மின்சாரத்தையும் வெப்பத்தையும் மிக நன்றாக கடத்துவதால் நம்ம வந்து காப்பர் எலக்ட்ராட் வந்து பயன்படுத்துகிறோம். ஏற்கனவே சொன்னேன். எலக்ட்ராடுகள் வழியாக சீட் மெட்டல்களுக்கு மின்னோட்டம் அனுப்பப்படும் பொழுது, ஸோ நம்ம எலக்ட்ராட்ஸ் வழியாக தான் நம்ம வந்து அந்த இணைக்க வேண்டிய மெட்டலுக்கு வந்து நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சீட்களின் மேற்பரப்புகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும் இடத்தில், ஸோ எந்த இடத்துல இருந்து பட்டாக இருக்கோ, ஸோ எந்த இடத்துல வந்து அதாவது லேயிங் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸோ ஒன்று மேலே ஒன்று உட்காந்துருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் அதிக மின் எதிர்ப்பின் காரணமாக என்ன ஆகுது, வெப்பம் உருவாகுது. கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், அதில் வந்து 5000 ஆம்ஸ்லேருந்து 50000 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம கரண்ட் இதில் யூஸ் பண்ணுறோம். வோல்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 0.5 வோல்டேஜ்லேருந்து 10 வோல்டேஜ் வரைக்கும் தான் பயன்படுத்துகிறோம். ரொம்ப மினிமம் வோல்டேஜ் ஆக்சுவலாக. வெல்டிங் டைம் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.01 செகண்ட்லேருந்து 0.5 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து வெல்டிங் டைம் யூஸ் பண்ணுறோம். மெட்டலின் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸை காட்டிலும் காற்றின் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் மிகவும் அதிகமாகும். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனிக்கணும். இருக்கிறதுலே வந்து பேட் கண்டக்டர்னு சொன்னீங்கன்னா ஏர் தான். இந்த ஏர் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சொன்னேன் இல்லையா, ஒரு மெட்டல் மேலே இன்னொரு மெட்டல் என்ன பண்ணுறோம், லேப் பண்ணியிருக்கோம். ஸோ லேப் ஜாயின் பண்ண போகிறோம்னா லேப் பண்ணியிருக்கோம். லேப் பண்ணால் கூட அந்த ரெண்டு மெட்டலுக்குள்ள என்ன இருக்கும், ஏர் கேப் இருக்கும் இல்லையா. இந்த ஏர் கேப் பார்த்தீங்கன்னாக்கா ஹை ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு விஷயம் அந்த கேப். அது ரொம்ப நல்ல ஒரு ஹீட்டை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ அந்த மொத்த எலக்ட்ரிக் பவரும் என்ன இதில் வந்து ஹீட் எனர்ஜியாக அதில் வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. இணைக்க வேண்டிய மெட்டல்களுக்கு இடையே உள்ள காற்று இடைவெளி காரணமாக பார்த்தீங்கன்னா இதில் காப்பர் எலக்ட்ராட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காப்பர் எலக்ட்ராடுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அடுத்து இணையக்கூடிய மெட்டல் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு மெட்டலுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு மெட்டலையும் நம்ம வந்து லேப் பண்ணியிருந்தா கூட இந்த லேப் பண்ணுறதுக்கு இடையில கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில ஏர் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி உள்ளது. அதனால நமக்கு வந்து ஒரு மின் எதிர்ப்பு காரணமாக நமக்கு வந்து அதிக வெப்பம் நமக்கு வந்து கிடைக்குது. அந்த ஹீட்னால சீட் மெட்டல் கம்ப்ளீட் ஏரியாவும் முழுவதுமும் வெப்பம் அடையுது. ஆனால் கூட அந்த கான்டாக்ட் ஏரியாவில் தான் என்ன இருக்கும், ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால அந்த கான்டாக்ட் ஏரியா, இந்த ரெண்டு மெட்டல் என்ன ஆகுது, கான்டாக்ட் ஆகிருக்கு இல்லையா, தொடர்பு கொண்டு இருக்கு இல்லையா, அந்த ஏரியா வந்து மெட்டல் வந்து இலகுவாக மாறும். கொஞ்சம் பிளாஸ்டிக் ஸ்டேஜுக்கு வந்து ஆகும். ஸோ அந்த பிளாஸ்டிக் நிலைக்கு உரிய மேற்பரப்பின் மீது நம்ம என்ன பண்ணுறோம், காப்பர் எலக்ட்ராடு ஏற்கனவே அதில் வந்து கான்டாக்ட் ஆகிருக்குது. அப்போ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். காப்பர் எலக்ட்ராடு மூலமாக அதிக அழுத்தம் செலுத்தப்படுகிறது. இதனால் மெட்டல்கள் இணைந்து
ஒரே மாதிரியான நிரந்தர இணைப்பு வந்து நமக்கு வந்து உருவாகுது. காப்பர் எலக்ட்ராடுகள் அதிகம் சூடாவதை தவிர்க்க நீரினால் குளிர்விக்கப்படுகின்றன. ஸோ அந்த ஆல் ஓவராக வந்து ஜென்ரலாக இந்த எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் மிஷின்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த கடந்த 3 ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பாட் வெல்டிங்கோட இந்த மிஷினோட அமைப்பு எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு படம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின். நீங்கள் உங்கள் ஐடியில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஏசி சப்ளை தான் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ராட்ஸ் பாருங்கள். இந்த அப்பரில் ஒரு எலக்ட்ராட், வாட்டரில் எலக்ட்ராட் இருக்குது. ஸோ வாட்டர் கூலிங் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கடல் இருக்குது. இதுதான் வந்து ஸ்பாட் வெல்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வெல்டிங்கு தனித்தனியாக வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு தெளிவாக புரியும். டோன்ட் வரி, கவனமாக படத்தை கவனிச்சுட்டே வாங்க. இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் எப்படி வேலை செய்யுது, நம்ம ஒரு வெல்டிங் மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்பாட் வெல்டிங் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸ்பாட் வெல்டிங் என்பது ஒரு வகை ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் செயல்முறையாகும். சொல்லிட்டேன் ஏற்கனவே உங்களுக்கு. இது வந்து ஒன் டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் தான். இதில் 2 காப்பர் எலக்ட்ராடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இதில் என்ன 2 எலக்ட்ராடு யூஸ் பண்ணுறோம். படத்தில் பார்த்தீங்க என்ன டைப் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா சென்டர் டிப் இல்லைனாக்கா ஆஃப்செட் டிப் எலக்ட்ராட்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸ்பாட் வெல்டிங் வந்து 3 நிலைகள், அதாவது 3 ஸ்டெப்ஸில் பண்ணுறோம். ஆக்சுவலாக 3 படிகளில் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு ஸ்டெப்பாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இணைக்கப்பட வேண்டிய சீட் மெட்டல் பாகங்கள் 2 காப்பர் எலக்ட்ராடுக்கு இடையில் இறுக பிடிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் வந்து கிளாம்பிங் தான். ஸோ இந்த 2 எலக்ட்ராடுக்கு இடையில இணைக்க வேண்டிய 2 மெட்டலையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இறுக்கமாக அழுத்தி பிடிக்கிறோம். செகண்ட் ஸ்டெப், ஸோ ஒரு எலக்ட்ராடிலிருந்து மற்றொரு எலக்ட்ராடுக்கு சீட்டுகளின் வழியாக அதிக மின்னோட்டம் செலுத்தப்படுது. ஸோ எலக்ட்ராடு மூலமாக தான் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணுறோம். ஒரு எலக்ட்ராட்லேருந்து இன்னொரு எலக்ட்ராடுக்கு மெட்டல் மூலமாக தான் கரண்ட் பாஸ் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா 5000 ஆம்ஸ்லேருந்து 5000 ஆம்ஸ் வரைக்கும் டிபெண்டிங் அப்போ அந்த ரெக்குயர்மெண்ட்டை நம்ம வந்து கரண்ட் பாஸ் பண்ணுறோம். இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதனால் ஏற்படும் மின்தடை காரணமாக வெல்டிங் செய்ய தேவையான வெப்பநிலை உருவாகி சீட்டு மெட்டல்கள் பிளாஸ்டிக் நிலைக்கு உருகுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கிளாம்ப் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப்பில் கரண்ட்டு பாஸ் பண்ணோம். ஸோ அந்த கரண்ட்டு பாஸ் பண்ணதுனால ரெசிஸ்டன்ஸ் வந்து டியூ டு ரெசிஸ்டன்ஸ், அந்த மெட்டலுக்கு இடையில இருக்க அந்த ஏர் கேப், இதனால ஏற்படுற ரெசிஸ்டன்ஸ் மூலயமா நமக்கு என்ன உண்டாகுது, அதாவது ரெசிஸ்டன்ஸ் மூலயமா ஹீட் உண்டாகி இந்த சீட் மெட்டல்ஸ் வந்து பிளாஸ்டிக் நிலைக்கு வந்து உருகுது. தேர்ட் ஸ்டெப், ஸோ அப்போ என்ன ஆகுது, மெட்டல்ஸ் வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஷேப் வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கரண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறோம். கரண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு எலக்ட்ராட்ஸ் மூலமாக வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம். ஹை ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ அந்த பிளாஸ்டிக் நிலையில் உள்ள மெட்டல்கள் அழுத்தம் காரணமாக இணைகிறது. ஸ்பாட் வெல்டிங்கில் அந்த இணைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து வெல்டு நக்கட் அப்படின்னு பேர். அந்த வெல்டு நக்கட்டோட அளவு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட டயமீட்டர் எவ்வளோ இருக்கலாம் பார்த்தீங்கன்னாக்க 6 × √t. அதாவது இதில் t அப்படிங்கிறது வந்து மெட்டலோட திக்னஸை சொல்கிறோம் சொல்லலாம். ஸோ அந்த வெல்டு நக்கட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சம்டைம்ஸ் எக்ஸாம்ஸை கேட்கலாம். அது பார்த்தீங்கன்னாக்க 6 × √t, 6√t அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த வெல்டு நக்கட்டோட, ஸ்பாட் வெல்டிங்கில் வெல்டு நக்கட்டோட அளவு அவ்வளோ இருக்கும். வெல்டு மெட்டலின் பரப்புகளில் எலக்ட்ராடு அழுத்தியதன் காரணமாக அது என்ன, ஒரு பல்ல மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் பதிவாயிருக்கும். அந்த இம்ப்ரெஷன் பேர் வந்து இன்டென்டேஷன் அப்படின்னு பேர். இது எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டலோட கணத்தில் வந்து 10% வந்து இருக்கலாம், அட்மிட் பண்ணலாம். பெரிய அளவுள்ள எலக்ட்ராடுகள் பயன்படுத்துவதன் மூலமும், ஸோ அது சொன்னா இல்லையா, அந்த இம்ப்ரெஷன் உருவாகுதுன்னு சொன்னா இல்லையா, இந்த இம்ப்ரெஷன் உருவாகாமல் எப்படி பண்ண முடியுமா அப்படின்னா அது வழி இருக்கான்னு தான் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த எலக்ட்ராட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் யூஸ் பண்ணணும். பெரிய அளவுள்ள எலக்ட்ராடுகள் பயன்படுத்துவதன் மூலமும் இல்லை அப்படின்னாக்க 1.6 மில்லிமீட்டர் 1.6 mm கனமுடைய காப்பர் சீட்டை வந்து என்ன பண்ணலாம், எலக்ட்ராடுக்கு மெட்டலுக்கு இடையில வச்சு வெல்டு பண்ணால் கூட நம்ம வந்து இந்த வெல்டு நக்கட்டில் உருவாகிற அந்த இன்டென்டேஷன், அந்த பள்ளத்தை வந்து நம்ம தவிர்க்கலாம்.
ஸோ ஸ்பாட் வெல்டிங் பயன்கள். ஸ்பாட் வெல்டிங் பார்த்துட்டோம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பாகங்களில் லேப் ஜாயின் செய்ய பயன்படுது. ஸோ ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்ல எல்லாம் வந்து லேப் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த ஸ்பாட் வெல்டிங் வந்து பயன்படுது. ரெஃப்ரிஜிரேட்டர் பாகங்களில் வந்து லேப் ஜாயின் பண்ண பயன்படுது. ஸோ இந்த ஸ்பாட் வெல்டிங் வந்து ஒன்லி ஃபார் லேப் ஜாயின்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் அதிகமாக பயன்படுது. ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து தயாரிக்கிற இடங்கள்ல ரொம்ப அதிகமாக பயன்படுது லேப் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்பாட் வெல்டிங்கில் என்ன திக்னஸ் நம்ம வந்து வெல்டு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.5 மில்லிமீட்டர்லேருந்து 3 mm வரைக்கும் கனமுடைய சீட்களை வந்து நம்ம நல்லா சிறப்பாக அதில் வெல்டு பண்ணலாம். ஸோ இந்த ஸ்லைடில் ஸ்பாட் வெல்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற வீடியோ கவனமாக பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கனாக்கா ஸ்பாட் வெல்டிங் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். Hi, my name is Jonathan, and I'm going to try spot welding, and I've never done it before. Today, I'm going to try using, let's see how thick this is. Okay, it's 1/8 inch thick flat stock. We have 2 pieces for a total of 1/4 inch thick. Let's see, we're going to turn this machine on, set it to 7. Do it for 7 seconds for a 1/4 inch, for 2 1/8 inch pieces. If it was thinner steel, you wouldn't have it for that long or such a high setting. Get my goggles on here. Yeah, I'm clumsy. That means if you can do it, anyone can do it, right? Yeah, pretty much. Set it up there. See how it lines up. And put the first one in the corner. And go. Machine automatically shuts off at 7 seconds. That's what I have to set for. Let's move over a little bit. Get one more on here. And for the hell of it, we'll do one more. Let's give it a good 3 spot weld. Right about there. The nice thing about this unit is the tips are water cooled. You don't have to worry about them overheating. That's really hot. And that's what we have here. Alright, hi, my name is Jonathan, and I'm going to try spot welding, and I've never done it before. Today அடுத்தது சீம் வெல்டிங். ஸோ சீம் வெல்டிங் மிஷினோட செட்டப் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன், கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பர் எலக்ட்ராட்ஸ் தான், பட் ரோலர் டைப் எலக்ட்ராட்ஸ் வந்து இதில் பயன்படுத்துகிறோம். ஆக்சுவலாக சேம் கான்செப்ட் தான், எல்லாமே கான்செப்ட் தான், எலக்ட்ராட்ஸ் மட்டும் வேரி ஆகுது.
பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெல்டிங் வந்து கண்டினியூஸாக நடக்கும். ஸோ இது வந்து லீக் ப்ரூஃப் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பாட் வெல்டிங் நம்ம வந்து லீக் ப்ரூஃப் ஜாயிண்ட் சொல்ல முடியாது. அது வந்து இப்போ புள்ளி பட்டறை பண்ணுற மாதிரி அது புள்ளியாக தான் ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்பாட்டாக தான் அதில் வந்து வெல்டிங் நடக்கும். பட் இதில் வந்து வெல்டிங் வந்து கண்டினியூஸாக நடக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து கரண்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டோம். the current and அதே ப்ரெஷர் வந்து சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு லீக் ப்ரூஃப் ஜாயிண்ட். அடுத்தது சொல்ல போகிறேன், கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்க ரோலர் வகை, அதாவது சர்க்குலர் டிஸ்க் டைப் எலக்ட்ரால் வந்து பயன்படுத்துகிறோம் சிமெண்டிங்கில். இதில் கரண்ட் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். கரண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டோம். பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பாட் வெல்டிங்கில் கரண்ட் கொடுத்துட்டு நல்ல மெட்டல் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கரண்ட்டை நிறுத்திட்டு தான் ப்ரெஷர் கொடுப்போம். இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து கரண்ட் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருப்போம், ப்ரெஷரும் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்போம். ஏற்கனவே சொன்னாலே அது வந்து ஒரு லீக் ப்ரூஃப் ஜாயிண்ட். ஆக்சுவலாக கசிவுகள்லாம் இருக்காது, நீட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ரேட்டிங் ரொம்ப அதிகம். ஸோ 20,000 50,000 ஆம்பியர் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், கொடுக்குறோம். ரோலர் எலக்ட்ரானிக் மூலமாக தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஸோ ப்ரெஷரும் கண்டினியூஸாக சைமல்டேனியஸாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். வெல்டிங் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கும். ஸ்பாட்டாக கிடையாது, கண்டினியூஸ் வெல்டிங். சார் கண்டினியூஸ் வெல்டிங். ஆக்சுவலாக வெல்டிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னாக்க 5 மீட்டர் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 5 மீட்டர் லென்த்துக்கு நம்ம அதில் வந்து வெல்டிங் பண்ண முடியும். ரோலர்களுக்குள் சீட் மெட்டல் தொடர்ந்து ஊட்டம் செய்யப்படுகிறது. ஸோ ரோலர் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து வெல்டு பண்ண வேண்டிய அந்த 2 சீட்டையும் நம்ம வந்து கண்டினியூஸாக ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது வந்து ஒரு லீக் ப்ரூஃப் ஜாயிண்ட். இதில் வந்து கசிவெலாம் இருக்காது. லேப் ஜாயிண்ட் மட்டுமே செய்ய முடியும். ஸோ இந்த ஸ்பாட் வெல்டிங் எப்படி வந்து லேப் ஜாயிண்ட் மட்டும் யூஸ் ஆகுதோ அதில் ஸ்பாட்டில் மட்டும் பண்ணுறோம். சீம் வெல்டிங் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் வெல்டிங். பட் இதுவும் வந்து ஒன்லி யூஸ்ட் ஃபார் லேப் ஜாயிண்ட்ஸ். சீம் வெல்டிங்கோட பயன்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து மோட்டார் வாகனங்களின் ஃபியூயல் டேங்க், அதாவது ஃபியூயல் டேங்க் இருக்கு இல்லையா, நம்ம ஃபியூயல் டேங்க் வந்து வெல்டு பண்ணுறதுக்கு இந்த சீம் வெல்டிங் தான் அதிகமாக பயன்படுது. அதே மாதிரி கேஸ் லைன் பைப் வெல்டு பண்ணுறதுக்கு அதிகமாக பயன்படுது. ஸ்டீல் ட்ரம் தயாரிக்க அதிகமாக பயன்படுது. சீட் மெட்டல் கண்டெய்னர்கள் அது தயாரிக்கிறதுக்கு அதிகமாக பயன்படுது. ஸோ ரேடியேட்டர்கள் தயாரிக்கிறதுக்கு அதிகமாக பயன்படுது. இதெல்லாம் சீம் வெல்டிங்கோட பயன்கள். சீம் வெல்டிங்கோட வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். சீம் வெல்டிங் எப்படி நடக்குது, எப்படி சீம் வெல்டிங் பண்ணுறாங்கன்றதுக்கு பாருங்கள், இன்னும் உங்களுக்கு எளிதாக புரியும். இந்த ரோலர்ஸ் இருக்கு பாருங்க. ரோலர் டைப் எலக்ட்ராஸ் இதுல போது பாருங்க. மெட்டல் ஜஸ்ட் அப்படியே கிளாம்ப் பண்ணிட்டோம். எஸ், கிளாம்ப் பண்ணிடுச்சா? என்ன ஆகுது? வெல்டிங் வந்து கண்டினியூஸாக நடக்குது பாருங்க. வெல்டிங் வந்து கண்டினியூஸாக நடக்குது. கரண்ட் ஸ்டாப் பண்ண மாட்டோம், ப்ரெஷர் ஸ்டாப் பண்ண மாட்டோம். வெல்டிங் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸ் வெல்டிங். ஸோ ரேடியேட்டர்லாம் இதுதான் பில்டு பண்ணுறாங்க. ரேடியேட்டர் தான் வெல்டிங் நடக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற வெல்டிங் வந்து ரேடியேட்டர் வெல்டிங் தான். வெல்டிங் ஆக்சுவலாக ஓகே, ஃபைன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் அடுத்த டைப் ப்ரொஜெக்ஷன் வெல்டிங். இந்த படத்தை கவனிங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ் ஏற்படுத்தி எப்படி வெல்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் யூஸ் பண்ணுற எலக்ட்ராட்ஸ் பாருங்கள், ஃப்ளாட் எலக்ட்ராட்ஸ். ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்பாட் வெல்டிங்கில் இருக்க மாதிரியும் கிடையாது, சீம் வெல்டிங்கில் இருக்க மாதிரியும் கிடையாது. இந்த எலக்ட்ராட்ஸ் வந்து வேறு டைப். ஆக்சுவலாக சீட்ஸ் இருக்குது. சீட்ஸில் ப்ரொஜெக்ஷன் ஜென்ரேட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து வெல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது நீங்கள் அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க. ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் வேலை செய்யும் விதம் ஸ்பாட் வெல்டிங்கே போன்றது. அதில் வந்து ஸ்பாட் வெல்டிங் மாதிரி தான் இதுவும். ஃப்ளாட் வகை காப்பர் எலக்ட்ராட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வெல்டிங் சில புள்ளிகள் மட்டும் செய்யப்படுகிறது. அதாவது சீம் வெல்டிங் மாதிரி கண்டினியூஸாக கிடையாது. ஆக்சுவலாக இது ஸ்பாட் வெல்டிங் தான், பட் மல்டி ஸ்பாட் வெல்டிங் சொல்லலாம். இந்த மாதிரி
ஸோ மேற்புறம் உள்ள சீட்டில் எம்போசிங் முறையில் ப்ரொஜெக்ஷன் எடுக்கப்படும். எம்போசிங்னா என்ன, அதுக்கு ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்காது. பார்த்தீங்கன்னா எம்போசிங் என்னன்னு, எம்போசிங் முறையில் எப்படி ப்ரொஜெக்ஷன் எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹை கரண்ட் பவர் சப்ளை கொடுக்குறோம் இல்லை. ஸோ ப்ரொஜெக்ஷன்கள் உரியவுடன் கரண்ட் சப்ளை நிறுத்துறோம். ஸோ இதில் ஸ்பாட் வெல்டிங் மாதிரியே அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, பிளாஸ்டிக் சைஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், கரண்ட் சப்ளை நிப்பாட்டிட்டு அப்புறமா என்ன கொடுப்போம், அழுத்தம் கொடுப்போம். எலக்ட்ராடுகளுக்கு அழுத்தம் வழங்கப்பட்டு இணைப்பு ஏற்படுத்தப்படும். ஸோ இது மாஸ் ஸ்பாட் ப்ரொடக்ஷன்களுக்கு பயன்படுகிறது. இந்த ஸ்பாட் வெல்டிங்கில் தனித்தனியாக ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து ஒரு மாஸ் ஸ்பாட் வெல்டிங் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்லைடில் வந்து எம்போசிங் முறையில் வந்து ப்ரொஜெக்ஷன் எப்படி எடுக்கிறாங்க மெட்டலில் அப்படிங்கிறதுக்கான வீடியோ கவனிங்க. Plates, we will have a punch and we have a die. Punch shape will be generated on the metal plate which will be inserted between punch and die. எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மெட்டல் நம்ம உருவாக்குறோம். When punch will fall on the plate, then the impression of the punch will be made in the material plate or material bar, and this will be the final product. So embossing is the process of creating impressions. Fine. ப்ரொஜெக்ஷன்ஸ் சொல்லிங்களா, ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இந்த எம்போசிங் முறையில் வந்து உருவாக்குறாங்கன்றதை நம்ம போன ஸ்லைடில் வந்து வீடியோவை பார்த்தோம். இந்த ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு இதில் பார்ப்போம். இந்த ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் பார்த்தீங்கன்னா வயர்மெஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வயர்மெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பாட் வெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வயர்மெஸ் தயாரிக்கிறதுக்கு இந்த ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் தான் பயன்படுது. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும். தென் பார்த்தீங்கன்னாக்க சீட்ஸை வந்து நம்ம ஸ்க்ரூவோட வெல்டு பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் முறையில் பண்ணலாம். அதே மாதிரி நட்டு கூட வந்து ஸ்க்ரூக்கில் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரூஸ் வந்து ஜாயின் பண்ணாலும் இந்த ப்ரொஜெக்ஷன் வெல்டிங்கில் பண்ணலாம். ஸோ ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் வீடியோ, ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் வந்து எப்படி நடக்குது அப்படின்ற சம்மந்தமாக இந்த வீடியோ ஆக்சுவலாக இதை பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் மிஷின். ஆக்சுவலாக எலக்ட்ராட் பாருங்கள், ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இது வந்து ஒரு கிராஸ் பேனர்ஸ் தயாரிக்கிற ஒரு வீடியோ. ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் அப்படிங்கிறது மல்டி ஸ்பாட் வெல்டிங். ஆக்சுவலாக க்ளோஸ்அப்பை காமிக்கிறாங்க. வெல்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும். ஃபினிஷ் ஜாப் எப்படி இருக்கு டைப் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆஃப்செட் பட் வெல்டிங். ஸோ இந்த ஆஃப்செட் பட் வெல்டிங்கோட அந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு படத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு மூவபிள் கிளாம்ப் ஒன்று இருக்கும், அதே மாதிரி ஸ்டேஷனரி கிளாம்ப் ஒன்று இருக்கும். ஸ்டேஷனரி கிளாம்பில் அந்த ஒரு காப்பர் ஹோல்டரில் ஒரு ஜாப் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மூவபிள் கிளாம்பில் ஒரு ஜாப் கனெக்ட் பண்ணுவோம். அடுத்து இது கூட வீடியோஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தா தெளிவாக புரியும் எப்படி வந்து இந்த வெல்டிங் அந்த படி. இதில் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த ஸ்பாட் வெல்டிங்காக இருக்கலாம், சீம் வெல்டிங்காக இருக்கலாம், ப்ரொஜெக்ஷன் வெல்டிங்காக இருக்கலாம், அது எல்லாமே லேப் ஜாயிண்ட்டுக்கு. ஸோ இந்த வெல்டிங் பார்த்தீங்கன்னா இந்த அப்செட் பட் வெல்டிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பட் ஜாயிண்ட். ஆக்சுவலாக இதான் இது வந்து ஸ்பெஷல். ஆக்சுவலாக ஸோ இதுக்கு ஏசி பவர் சப்ளை சேம் கான்செப்ட் தான். ரெசிஸ்டன்ஸ் மூலியமாக தான் வந்து இந்த ஹீட் ஜென்ரேட் பண்ணுறோம். பட் இதில் வந்து பட் ஜாயின் பண்ணுறோம். இதில் பைப்ஸ், டியூப்ஸ் அந்த மாதிரி ஸ்பெஷல் வெல்டிங் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததில் உங்களுக்கு பார்க்க இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். அப்செட் பட் வெல்டிங் வேலை செய்யும் விதம்.
இது பட்ஜாயின்களை வெல்டிங் செய்ய பயன்படுது. ஒரு மெட்டல் ஃபிக்ஸட் காப்பர் எலக்ட்ராய்டு ஹோல்டரில் பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு ஜாப். மற்றொரு மெட்டல் நகரும் காப்பர் எலக்ட்ராய்டு ஹோல்டரில் பொருத்தப்பட்டிருக்கும். இன்னொன்று வந்து மூவபிள் ஹோல்டரில் பொருத்திருப்பாங்க. ஒன்றுடன் ஒன்று முட்ட வைத்து காப்பர் ஹோல்டர் மூலமாக ஹை கரண்ட் பவர் சப்ளை செய்யப்படும். நல்லா கவனிங்க. இது அப்செட் பெட் வெல்டிங், இதுக்கப்புறம் ஃபிளாஷ் பெட் வெல்டிங்னு வரும். ரெண்டுக்கும் வந்து ஒரு சின்ன லைட் வேரியேஷனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாப்பையும் ஒன்னொரு ஒன்று முட்டை வச்சிடும். கம்ப்ளீட்டாக இடையில கேப்பே இருக்காது, ஃபயர் எதுவும் ஆகாது. நல்லா முட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஹை கரண்ட் சப்ளை பண்ணுவோம். என்ன ஆகும், இணைக்க வேண்டிய பகுதி பிளாஸ்டிக் ஸ்டேஜுக்கு உருவணும்னா கரண்ட்டை நிறுத்திடுவோம். கரண்ட்டை நிறுத்திட்டு இதுலேயும் கரண்ட் நிறுத்திட்டு என்ன பண்ணுவோம், ப்ரெஷர் கொடுப்போம். அழுத்தம் செலுத்தப்பட்டு இணைப்பு ஏற்படுத்தப்படுது. இந்த அப்செட் பெட் வெல்டிங் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பார்த்துக்குவோம். ஷாஃப்ட்டுகளை இணைக்க பயன்படுது. ஷாஃப்ட் தெரியும் உங்களுக்கு. பைப்புகளை இணைக்க பயன்படுது. டியூப்களை இணைக்க பயன்படுது. இதுக்கெல்லாம் வந்து அப்செட் பெட் வெல்டிங் ரொம்ப அதிகமாக பயன்படுது. இந்த அப்செட் பெட் வெல்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். Like this. Clamp this side also. ரெண்டு ராடையும் நல்லா பட் பண்ணிடணும். ஆக்சுவலாக கேப் இருக்கக்கூடாது. So that the rod is properly aligned. அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். And tighten the rod fully. நல்லா டைட் Now பண்ணியாச்சு. you can take out this lever, put it on the button. You will see the welding taking place. Cut off will be automatic. எஸ், அவ்வளோதான். This is how it is செகண்ட்ஸ் welded. தான். Now you can declamp the welded joint by opening the lever சரி, லிவர் லூஸ் பண்ணி நம்ம ஜாப் வெளியே எடுத்துடுறோம். and taking out the rod. ஹீட்டர் இருக்கு. See that this is how it is welded. Now you can anneal the rod by taking this lever back to its original position. And then putting the rod in between the annealing jaws like this. And ஸோ depressing இந்த ரெண்டு the ஜாயின் இடத்துல same பர் button. இருக்கு இல்லையா, அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அனலிங் பண்ணுறோம். Till the reddish tinge appears. Now the weld is done properly. You can take out the welded rod, grind the Clean bar it. all around, and then pass through dies for the next process. ஸோ க்ளீன் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் பட் வெல்டிங். ஸோ இந்த மிஷினோட அமைப்பு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் கூட, பட் இதில் வந்து ஃப்ளாஷ் உருவாக்கி நம்ம வந்து வெல்டு பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கும் இதுலேயும் வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ கான்செப்ட் எல்லாமே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த டைப், என்ன டைப்பாக இருந்தாலும் கான்செப்ட் வந்து ஒன்று தான் ஆக்சுவலாக. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்றது அடுத்தடுத்த ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். வெல்டிங் வேலை செய்யும் விதம். ஃப்ளாஷ் வெல்டிங் 2 கட்ட செயல்முறையாக நடைபெறுகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அப்செட் பெட் வெல்டிங் பார்த்தோம் இல்லையா, அது ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. இது வந்து 2 ஸ்டெப்பில் நடக்குது. என்ன 2 ஸ்டெப்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒர்க் பீஸ் 2க்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி வைத்து கரண்ட் செலுத்துவதன் மூலம் ஃப்ளாஷ் உருவாக்கப்படுகிறது. ஸோ அந்த அப்செட் பெட் வெல்டிங்கில் கேப் இருக்காது. இதில் 2 பீஸுக்கு இடையில சின்ன கேப் கொடுப்போம். இந்த கேப்பில் என்ன ஆகுது, உங்களுக்கு ஃப்ளாஷ் உருவாகுது. ஆக்சுவலாக கரண்ட்டை செலுத்தும் போது ஃப்ளாஷ் உருவாகும். அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க, பயங்கர தீ மாதிரி வரும் ஆக்சுவலாக.
ஃப்ளாஷ் வெல்டு பரப்புகளில் உள்ள ஒழுங்கற்ற வடிவங்களை எரித்து சரி செய்கிறது. ஸோ இந்த ஃப்ளாஷ் பட் வெல்டிங்கோட பர்பஸே இதுதான். இந்த அந்த எட்ஜ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து இர்ரெகுலர் சேஃப் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகணும், வந்து அந்த ஃப்ளாஷில் வந்து உருகி சேஃபுக்கு வந்துடும். ஆக்சுவலாக நல்ல சேஃபுக்கு வந்துடும். ஃப்ளாஷின் காரணமாக இணைய வேண்டிய பாகங்கள் வெப்பமாகி பிளாஸ்டிக் நிலைக்கு உருகுகிறது. செகண்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், 2 கேரில் ஒரு கேப் கொடுத்துட்டு கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஃப்ளாஷ் வருது. ஸோ ஃப்ளாஷ் வரும்போது அந்த அதில் ஏதாச்சும் அந்த சேஃபாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஏதாவது எட்ஜ் ப்ரிப்பரேஷன் கூட அதில் கம்மியாக பண்ணால் போதும். ஸோ அதில் வந்து எட்ஜஸில் ஏதாச்சும் வந்து இர்ரெகுலர் சேஃப்ஸ் இருந்ததுன்னா அது உருகி நல்லா பக்கா சேஃபுக்கு வந்துடும். ஸோ இந்த ஃப்ளாஷ் காரணத்தினால என்ன ஆகுது, வந்து இணைய வேண்டிய 2 பாகம் வந்து பிளாஸ்டிக் நிலைக்கு உருகுது. இப்போ என்ன பண்ணுறோம், அதிக அழுத்தம் செலுத்தப்பட்டு ஒன்றிணைக்கப்படுது. இப்போ செகண்ட் ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம். ஆப்ரேட்டர் மற்றும் அவரை சுற்றியுள்ள பகுதிகள் ஸ்லாக் துகள்கள் மற்றும் புகை ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த ஃப்ளாஷ் வெல்டிங்கில் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லாக் துகள்லாம் தெரிக்கும், புகை வரும். ஸோ அதனால் ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃப்ளாஷ் பட் வெல்டிங்கின் பயன்கள்: ரயில் தண்டவாளங்களை வெல்டிங் செய்ய பயன்படுகிறது. சைக்கிள் வீல் ரிம் தயாரிப்பில் பயன்படுகிறது. வெவ்வேறு வகை மெட்டல்களை, அதாவது டிசிமிலர் மெட்டல்ஸை வெல்டு பண்ணுறதுக்கு பயன்படுது. எலக்ட்ரிக் பவர் டிஸ்ட்ரிபியூஷனில் பஸ் பார்கள் தயாரிக்க பயன்படுது. இந்த ஃப்ளாஷ் வெல்டிங் சொல்லலாம். ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்றதுக்கான வீடியோ கவனிங்க. ஃப்ளாஷ் பட் வெல்டிங் மிஷின் செக்ஷன். ஒரு ஆடு, ஒரு ஹெட்டு இது நம்ம இணைக்கிறோம். ஸோ 2 கேரில் ஒரு கேப் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக 2 ஹோல்டு பண்ணுறோம். ஆக்சுவலாக பாருங்க, இதுதான் ஃப்ளாஷ். ஸோ தட் இஸ் கால்டு ஃப்ளாஷ் வெல்டிங். ஃப்ளாஷ் எப்படி வருது பார்த்தீங்களா, நல்லா உருகி இறங்கி. ஸோ ஃபினிஷ்டு ஜாப் எப்படி இருக்கு பாருங்க. இதோட நன்மைகள்: அதிக உற்பத்தி திறன், ஹை ப்ரொடக்டிவிட்டி, விரைவான செயல்முறை, ஸ்பீடி ப்ராசஸ். ஆக்சுவலாக தானியங்கியாக மாற்றுவது எளிது, ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டிஸ்டார்ஷன் ஏற்படுவது குறைவு. குறைந்த திறமையான ஆப்ரேட்டர்கள் இந்த வேலையை செய்ய முடியும். ஸோ ஸ்கில் ஆப்ரேட்டர் தான் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ செமி ஸ்கில்லை நம்ம யூஸ் பண்ணி இந்த வேலையை பண்ணலாம். ஃபில்லர் மெட்டல் தேவையில்லை. ஆக்சுவலாக வெல்டிங் செய்ய ஆகும் செலவு குறைவு. தீப்பொறிகள் குறைவு. குறைபாடுகள்: 6 மில்லிமீட்டர் வரை கனம் கொண்ட சீட் மெட்டலை மட்டுமே வெல்டு செய்ய பயன்படுத்த முடியும். அப் டு 6 mm வரைக்கும் அதில் வெல்டு பண்ண முடியும். வெல்டிங் மெஷினோட விலை அதிகம். ஸ்பாட் வெல்டிங் போன்ற பற்றவைப்புகள் விட்டு விட்டு புள்ளி பற்றவைப்புகளாக இருப்பதால் அவ்வளவு உறுதியானதாக இருக்காது. ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கின் முக்கிய பேராமீட்டர்கள்: ஃபர்ஸ்ட் வந்து வெல்டிங் கரண்ட்.
இந்த வெல்டிங் கரண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து வெப்ப உற்பத்திக்கு ஒரு முக்கியமான ஒரு அளவுரு. I ஸ்கொயர்டு ஆர்டின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் மீன்ஸ் I வந்து ஸ்கொயர்ஸில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து வெப்பம் உற்பத்தி பண்ணுறதுல மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வெல்டிங் கரண்ட் தான். வெல்டிங் மின்னோட்டம் அதிகரிக்கும் பொழுது வெல்டிங் நகட்டின் அளவும் விரைவாக அதிகரிக்கும். கரண்ட் அதிகமாச்சு அப்படின்னா அந்த வெல்டிங் நகட் அந்த சைஸும் அதிகமாகும். ஆனால் மிக அதிக மின்னோட்டம் ரொம்ப ஹை கரண்ட் கொடுத்துரும் அப்படின்னா மெட்டல் உருகி வெளியேறவும் சில நேரங்களில் வந்து எலக்ட்ரோடு சிதைவுக்கும் வழிவகுக்கும். அடுத்த வெல்டிங் டைம். வெல்டிங் நேரமும் வெப்ப உற்பத்தியும் நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது வெல்டிங் டைம் அதிகமாச்சுனாக்க ஹீட் ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கும். ஒரு வெல்டை உருவாக்குவதற்கு குறைந்தபட்ச கரண்ட்டும் குறைந்தபட்ச வெல்டிங் நேரமும் அவசியமாகும். வெல்டிங் மின்னோட்டம் மிக குறைவாக இருக்கும் பொழுது வெல்டிங் நேரத்தை மட்டும் அதிகரிப்பது ஒரு நல்ல வெல்டை உருவாக்காது. ஸோ கரண்ட் ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு டைம் ரொம்ப நேரம் நம்ம டைம் கொடுத்தாக்க வெல்டிங் வந்து சரியாக வராது. வெல்டிங் மின்னோட்டம் போதுமானதாக இருக்கும் பொழுது வெல்டிங் நேரம் அதிகரித்தால், ஸோ கரண்ட்டில் கரெக்டாக வச்சுருக்கோம், ஆனால் வெல்டிங் டைம் வந்து ரொம்ப நேரம் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ வந்து வெல்டு நகட்டோட அளவு வந்து அதிகரிக்கும். எவ்வளோ அதிகரிக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ராடோட முனையோட அந்த கான்டாக்ட் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வந்து இந்த வெல்டு நகட் வந்து சைஸ் வந்து பெருசாகும். வெல்டிங் நேரம் அதிகமானால், வெல்டிங் நேரம் அதிகமாக ரொம்ப நேரம் நம்ம வந்து வெல்டிங் டைம் அதிகமாக செட் பண்ணுறோம் அப்படின்னா மெட்டல் உருகி வெளியேறும், அல்லது சில நேரங்களில் எலக்ட்ராடு போயிட்டு என்ன பண்ணும், அந்த ஜாப்ல போய் ஒட்டிக்கும். வெல்டிங் ஃபோர்ஸ், வெல்டிங் மிஸ்ஸைன்னு சொல்லலாம். ஸோ நம்ம அழுத்தம் கொடுக்க தான் அந்த அழுத்தம் தரத்துக்காக அந்த ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். மின்னோட்டம் கடந்து செல்வதற்கு, மின்னோட்டம் வந்து எலக்ட்ராடிலிருந்து இன்னொரு எலக்ட்ராடுக்கு வந்து ஜாப் வழி தான் போகுது இல்லையா. மின்னோட்டம் கடந்து செல்வதற்கு பனிப்பொருள்கள் வெல்டு மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட விசையுடன் அழுத்தப்பட வேண்டும். அந்த வெல்டு பண்ணுற ஏரியா இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து மின்னோட்டம் வந்து அந்த கேப் லெவலில் ஃபயர் ஆகிடும், இல்லை வந்து அந்த லூஸ் கான்டாக்டில் ஃபயர் ஆகிடும். அதனால் என்ன பண்ணணும், நல்ல ஒரு ப்ரெஷரில் தான் எலக்ட்ராட் டு எலக்ட்ராடு இடையில ஜாப் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு நல்ல ப்ரெஷரில் தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ அது மூலியமாக தான் வந்து கரண்ட் ஒரு எலக்ட்ராட்லேருந்து நம்ம எலக்ட்ராடுக்கு வந்து பாஸ் ஆகும் ஆக்சுவலாக. அப்போ தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் மூலமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். வெல்டிங் அழுத்தம் அதிகமாக இருந்தால், வெல்டிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்க இரு மெட்டல்களும் தொடர்பு கொண்டிருக்கும் பகுதி, அதாவது கான்டாக்ட் ஏரியா, குறைந்த மின்னோட்ட அடர்த்தியும் மற்றும் குறைந்த தொடர் எதிர்ப்பு, அதாவது கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, ரெண்டுமே கம்மியாக இருக்கும். இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்க வெப்ப உற்பத்தி குறையும், வெல்டு நகட் சைஸும் குறையும். வெல்டிங் அழுத்தம் மிக குறைவாக இருந்ததா, ஸோ அதிகமாக இருந்தால் என்ன ஆகுன்னு பார்த்தோம், கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வெல்டிங் மின்னோட்டத்தை தொடங்கிய உடனே ப்ரெஷர் கம்மியாக கொடுக்கல, ரொம்ப லைட்டாக டச் பண்ணிட்டு அப்படின்னா கரண்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகும், மெட்டல் வந்து வெளியே போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் மிக அதிகமாக இருக்கிறதுனால வெப்ப உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ். கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மெட்டல்கள் தொடர்பு கொண்டுள்ள பகுதியில் ஏற்படும் மின் தடையை குறிக்கும். ஸோ ரெண்டு ஜாப்பை நம்ம வந்து வெல்டு பண்ணுறதுக்கு லேப் ஜாயிண்டாக இருந்திருக்கலாம், பெட் ஜாயிண்டாக இருக்கலாம். ஸோ ரெண்டு ஒன்னோட ஒன்று லேயிங் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஒன்னோட ஒன்று பட்டாக இருக்கு இல்லையா, அந்த கான்டாக்ட் ஏரியாவில் உருவாகிற ரெசிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வெல்டிங் செய்ய வேண்டிய மெட்டல்களின் தன்மையுடன் தொடர்புடையது. ஸோ எந்த மெட்டலை வெல்டு பண்ண போகிறோமோ அந்த ஒரு மெட்டலுக்கும் அந்த மெட்டலோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்து இந்த கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸோட அளவு இருக்கும். கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருந்தால், ஸோ இந்த கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வெப்ப உற்பத்தி, தென் வெல்டு நகட் ரெண்டோட அளவும் குறையும். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது, அதே மாதிரி அழுத்தம் அதிகரிக்கும் பொழுதும் கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும், குறையும். இதுதான் ஆக்சுவலாக முக்கியமான விஷயம். வெப்ப உற்பத்தி மற்றும் வெப்ப விநியோகம் ஆகியவற்றில் கான்டாக்ட் ரெசிஸ்டன்ஸின் பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே, குட். நம்ம இந்த பாடத்தோட இறுதிக்கு வந்துட்டோம்.
இந்த பாடம் வெல்டிங்கில் மிக மிக முக்கியமான பாடம். உங்களுக்கு இந்த பாடத்தில் ஏதாச்சும் சந்தேகம் வர பட்சத்தில் இந்த வீடியோவை நீங்கள் திரும்பவும் பாருங்கள். அதை தாண்டி சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மீண்டும் இதே போன்று நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இளமுருகு அழகப்பன்.